ரொம்ப நல்ல பாட்டுல பாட்டுல உருகிறது என்னமோ மனசுதாங்க. ஆனா இங்க உருகிறது ஐஸுங்க. நம் பூமியின் நார்த் போல் சவுத் போல்னு சொல்லப்படும் வடதுருவம் தென் துருவத்துல இருக்கிறது தாங்க ஆர்டிக் பெருங்கடல். இருக்கும் பெருங்கடல்களில் சிறியதுதான் இந்த ஆர்டிக். பெரும்பாலும் பனிக்கட்டிகளால் ஆன பனி மலைகளை உள்ளடக்கியதுதான் இந்த பகுதி. ஆனா இப்போ இந்த பூமியில எக்குத்தப்பா ஈரிப்போன வெப்பத்தால இந்த பனிக்கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி வர்றது உலகமே ஒரு கவலையோடு உற்று நோக்கும் விடயமா இருக்கு. 5.4 மில்லியன் சதுர மைல் பரப்பளவை கொண்ட ஆர்டிக் அமெரிக்காவை விட 1.5 மடங்கு அதிகம். பூமியின் நீர் இருப்பில் 20% ஆர்டிக் தாங்க வச்சிருக்கு. நம்ம உலகத்தின் வெப்பநிலை ஒரு சமநிலையோடு இருக்க இந்த ஆர்டிக் ரொம்பவும் உதவியா இருக்குங்க. கனடா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய 8 நாடுகள் இந்த ஆர்டிக் பகுதியை பகிர்ந்துள்ளன. இந்த 8 நாடுகளின் பகுதிகள் தான் ஆர்டிக் சோன்னு சொல்லப்படுது. ஒரு காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சின்னு சொல்லப்படும் பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், விஞ்ஞான வளர்ச்சி ஆகட்டும், எல்லாமே இயற்கை பாதுகாப்புக்கு முரணா தான் போயிட்டு இருக்குங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஆர்டிக் உலக சராசரியை விட 4 மடங்கு வெப்பமாகி இருப்பது ஒரு பெருங்கவலை தாங்க. இங்கே பசிபிக் சால்மன், பெலுகா, பழுப்பு கரடி, வால்ரஸ், ஆர்டிக் ஓநாய் மற்றும் ஆர்டிக் நரி, சாம்பல் திமிங்கிலம் மற்றும் துருவ கரடி என அனைத்து உயிரினங்களும் இந்த பனிச்சூழல் நம்பி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பனிக்கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி போனா இந்த உயிர்களோட நிலைமை கேள்விக்குறிதாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லப்படுகிற பசுமை இல்ல வாயுக்களின் பெருக்கம் தான்ங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதை உடனடியாக குறைக்கலைன்னா இன்னும் 20 வருஷத்தில் இந்த இடம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும்னு இந்த நேச்சர் கம்யூனிகேஷனுங்கிற அமைப்பு எச்சரிக்குதுங்க. 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி வெறும் 1.5 டிகிரி செல்சியஸ் உயராமல் பார்த்துக்கதாங்க இந்த உலகமே போராடிட்டு இருக்கு. இந்த பனிக்கட்டிகள்லாம் உருகி போனா என்ன நடக்கும்? இந்த அப்பாவி உயிரினங்கள்லாம் அழியும். உலக கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்தால் இட நெருக்கடியும் இட பற்றாக்குறையும் ஏற்படும். காலப்போக்கில் அதுவே ஒரு சமூக சிக்கலை உண்டு பண்ணலாங்க. இதையெல்லாம் தடுக்கும் வல்லமை மனிதனுக்கு இல்லாவிட்டாலும் கூட குறைக்கும் வல்லமை மனிதனுக்கு உண்டுங்க. ஏனென்றால் இந்த சிக்கல் அனைத்துமே மனித சுயநலத்தால் உருவானது. நாம என்ன பண்ணணும்? இயற்கையின் மீது அன்பு செலுத்தணும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் இறைவன் நமக்குன்னு எழுதி வைத்த சொத்துக்கள். இவற்றை பேணி பாதுகாத்தாலே எந்த துன்பமும் இல்லை. இயற்கையை காப்போம், இன்புற்றிருப்போம். நன்றி.